குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்டார் டியூஷன் சென்டர் முகமது சார் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல. லாஸ்ட் அந்த தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு பசங்க போய் அந்த ஃபார்முலா போட்டிருந்தேன், ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சார் நீங்கள் சொன்ன ஃபார்முலா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு சார், நாங்கள் பியூட்டிஃபுல்லாக எக்ஸாம் தானே எக்ஸலண்ட்டாக எழுதணும், எங்களுக்கு நல்ல மார்க் வரும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க என்னன்னா சார் லாஸ்ட் மினிட்ல போட்டிங்க, நாளைக்கு எக்ஸாம்னா எனக்கு முன்னாடி போட்டிங்க, இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் தமிழ் எக்ஸாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன பண்ணோன்னே தெரில, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும்னு சொல்லி. ஆனால் அவங்க வீடியோ வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, 70-80 மார்க்ஸ் எடுத்துருவோம்னு சொல்லி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாராட்டுக்கள் தான் எங்கள் டீச்சர்ஸ்க்கு பலமே. உங்கள் ஃபீஸ் கிடையாது, உங்கள் பாராட்டுகள். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு பெரிய பலம். இது தொடர்ந்து நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மேலேயே வந்து நான் வந்து இந்த டீச்சிங் ஒர்க்கில் இருக்கேன். எவ்வளோ பசங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஃபெயில் ஆகிறவன் வந்து பாஸ் ஆகிருக்கான், பாஸ் ஆகிறவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான், நல்ல மார்க் எடுத்தவன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்லாம் வந்திருக்கான். அது பெரிய கிரேஸ், காட்ஸ் கிரேஸ் தான். அது கண்டினியூ, என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு. யூடியூப் போடுறது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன். 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேன். இவ்வளோ வருஷம் நம்ம டீச்சிங்கில் இருந்தாலும் பசங்க தான் அதுக்கு திருப்பியும் காரணம். எப்படி நான் அந்த பசங்களுக்கு நல்ல பாடம் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணுறது என்னன்னா, இந்த வீடியோஸ் வந்து போடுற பிளான் இல்லை. அவங்க தான் இல்லை சார் நீங்கள் போட்டே ஆகணும், யூடியூப் வீடியோ போடுங்க தயவு செய்துன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். 3-4 வீடியோஸ் போட்டு இப்போ தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் நல்ல வரவேற்பு வந்துச்சு. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி பேசினாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தான் சரி. சரி, இந்த வாட்டி இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் வருது, 2 ஏப்ரல் 2 இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதுறாங்க. சரி, இந்த வாட்டி நம்ம லாஸ்ட் மினிட் இல்லாமல் முதல்லயே அந்த இங்கிலீஷ் ஃபார்முலா போட்டுடலாம். போட்டாங்கன்னா 2-3 டேஸ் இருக்கும், அவங்க நல்லா மார்க் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கோரர் எக்ஸாம்னுவாங்க. அதுனா சார் ஸ்கோரர் எக்ஸாம்னு கேட்பீங்க. ஸ்கோரர் எக்ஸாம்னா இப்போ உங்களுக்கு 500 மார்க்ஸ் டோட்டல்னா, அந்த 500 மார்க்ஸ்க்கு நீங்கள் 400, 450 அது மாதிரி எடுக்கணும்னா, அதில் வந்து மற்ற கோர் சப்ஜெக்ட்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்குது. இந்த சயின்ஸ், சோஷியல், மேக்ஸில் உங்களுக்கு கம்மியாச்சுன்னா கூட இங்கிலீஷில் உங்கள் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்கள் ஸ்கோர் நல்லா ஹை ஸ்கோர் வரும். அதனால மேக்ஸிமம் இங்கிலீஷில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷில் 80-90 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ அந்த மார்க் எடுத்துட்டிங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் முன்ன பின்னாலும் உங்கள் ஸ்கோர் நல்லா வந்துடும். ஸோ அதனால இது வந்து ஸ்கோரர் எக்ஸாம்னுவாங்க. சரி, இது வந்து அதனால இப்போ பசங்களுடைய வற்புறுத்தல்ல முதல்ல இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் அதே சேம் தான், தமிழுக்கு என்ன நான் ஃபார்முலா சொன்னனோ அதே தான். தமிழில் எப்படி நான் சொன்னேன்னா அந்த ஃபார்முலா என்னென்ன படிக்கணும் அப்படின்றது சொன்னோன்னா, இது குருவினா சிறுவினா நடுவினா இல்லைனா கூட எப்படி நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம்னு சொன்னோன்னா அதே மாதிரி சேம் இங்கிலீஷில் ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் நீங்கள் படிக்க தான் போறீங்க. போயம், ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரியில் அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை இங்கே. அதை நீங்கள் ரெகுலராக ஜூன்லேருந்து ரெகுலராக படிக்கிறீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அது இல்லாமல் என்ன ஃபார்முலான்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஒரு பாயிண்ட்டை நம்ம பொறுமையாக போகலாம். சரி, இப்போ நம்ம இங்கிலீஷ் போட ஃபார்முலா போகலாம். இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ் வருது. முதல் 1 வேர்ட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் வந்து 14 1 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, 14 1 வேர்ட்ஸ். இந்த 14 1 வேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 3 சினானியம்ஸ் வரும், 3 ஆன்டானியம்ஸ் வரும், காம்பவுண்ட் வேர்டு வரும், ஆர்டிகல் வரும், ஃப்ரேசல் வேர்ப் வரும், அப்புறம் அப்ரிவேஷன் வரும், இல்லைன்னா மற்ற ஏதாவது காம்பவுண்ட் வேர்டு மாதிரி மாற்றி கேட்பாங்க. அதை கிராமர் கேட்பாங்க மேக்ஸிமம். இதில் 3 சினானியம்ஸ், 3 ஆன்டானியம்ஸ் கம்பல்சரி வரும், ப்ளஸ் அந்த ப்ளூரல் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வேர்டு, இது மாதிரி 3-4 விஷயங்கள் வந்து ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வரும். இந்த 1 வேர்ட்ஸில் வந்து 14 வரும். இந்த 14ம் நம்ம கரெக்டாக எழுதலாம். இதுக்கு இன்னொரு ட்ரிப்ஸ் சொல்றேன். இந்த 14ம் கரெக்டாக இருக்கணும்னா அட்லீஸ்ட், ஏன்னா சில இதில் சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்லாம் எக்கச்சக்கம் இருக்கு படிக்கிறது. அதெல்லாம் படிக்கிறதுக்கு 1000 இருக்கு. அதெல்லாம் நம்ம படிச்சேன்னா 3 மார்க் தான் சினானிம் வருது, 3 மார்க் தான் ஆன்டானிம் வருது. நம்ம அவ்வளோலாம் படிக்க முடியாது, நமக்கு டைமும் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 5 வருஷம் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் இருந்தால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கிங்க. இப்போ டைம் இருந்தால் வாங்கிங்க. கொஸ்டின் பேங்க்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க. 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன சினானிம் வருது, என்னென்ன ஆன்டானிம் வருது, என்ன ஃப்ரேசல் வேர்ப் வருது, காம்பவுண்ட் வேர்டு வருது, ஆர்டிகல் வருது, எல்லாமே தயவுசெய்து படிங்க. அதுல இருந்து தான் வரும். அதுல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 50-60% வரும். அதை நீங்க படிச்சீங்கனாலே 14க்கு 10 மார்க் கேரண்டியா எடுக்கலாம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிங்க, ஒரு டிப்ஸ். அடுத்தது வந்து செகண்ட் வந்து ரோடு மேப். ரோடு மேப் ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து 2 மார்க் தராங்க. ரோடு மேப்னா என்ன, நம்ம இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும், இப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும், இல்லை இங்கேருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகணும், அது ரோடு மேப். நம்ம எப்படி ஜென்ரலாக தமிழ் எப்படி சொல்லுவோம், நேராக போகும், இடது முகம் திரும்பவும், வலது பக்கம் திரும்பும்ன்றது கோ லெஃப்ட், கோ ஸ்ட்ரைட், கட் ரைட், ஆப்போசிட், இது மாதிரி 4-5 வார்த்தை. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி நீங்க தமிழ்ல அது இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு 4-5 வார்த்தை, 4-5 லைன் போடணும். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா 4-5 லைன் போடணும். அது என்ன, ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இப்படின்றதா ரோடு மேப். ரொம்ப ஈஸி. இது 2 மார்க்ஸ்.
அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு சம்மரி மாதிரி ஒரு பேசேஜ் பேரா மாதிரி கொடுத்துட்டு கீழே கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அந்த பேசேஜ்ல தான் இருக்கும். அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேசேஜ்லயே ஆன்சர் இருக்கும், கீழே கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் அந்த பேசேஜ்ல இருக்கும், கரெக்டா நீங்க மேட்ச் பண்ணும். கரெக்டா மேட்ச் பண்ணி எழுதுனால ஈஸியா 5 மார்க் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு 5 மார்க்ஸ் கிடைச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி வந்து NE6 அப்படின்வாங்க. இந்த NE6ல பாத்தீங்கன்னா ஒன்னு அட்வர்டைஸ்மெண்ட், பிக்சர், நோட்டீஸ், லெட்டர் ரைட்டிங், சம்மரி ரைட்டிங், எரர்ஸ், மொத்தம் 6 கொடுப்பாங்க. இந்த 6ல பாத்தீங்கன்னா 4 ஈஸி. இந்த 4 தான் எல்லாருக்கும் ப்ரிஃபர் பண்றது. அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ஈஸி. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, ஏதோ ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, பிசினஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாரு. அவர் துணி கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு டாய் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல ஏதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து அவங்க ஸ்கேட்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் ஹைஃபன் போட்டு ஸ்கேட்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன வேர்ட்ஸ் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க, அது எல்லாமே நீங்க பாக்ஸ்ல போடணும். ஒரு பாக்ஸ் போட்டு அந்த ஹெட்டிங் என்ன ஷாப்போ இல்ல என்ன டெக்ஸ்ட் என்ன ஒரு கம்பெனி அது பேர் முதல்ல வந்துடணும். மொத்தம் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க இல்ல நடுவில் வரணும், அட்ரஸ் கீழே வரணும். இது 3 பிரின்சிபல். ஒன்னு அந்த கம்பெனி, அந்த ஷாப்போ கம்பெனியோட நேம் பேர்ல கீழே என்னென்ன பண்றாங்கன்றது, அது கீழே அட்ரஸ். இது போட்டாலே போதும், அட்வர்டைஸ்மெண்ட் 5 மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக்சர், ஏதோ ஒரு பிக்சர் கொடுப்பாங்க, எனி பிக்சர்ஸ். அந்த பிக்சர் பத்தி எழுதணும். அந்த பிக்சர் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பார்க் கொடுக்குறாங்க, பார்க்ல போல பசங்க விளையாடுறாங்கன்னா அதை பத்தி எழுதணும். அந்த பார்க்ல வந்து எவ்வளவு பசங்க இருக்காங்க, 7 பசங்க இருக்காங்க, 8 பசங்க இருக்கு, என்ன விளையாடுறாங்க, இந்த மாதிரி அவுட்டிங்ல போய் விளையாடுறது நல்லது, இன்னைக்கு மொபைல்லயே பசங்க இருக்காங்க, வெளியில போய் போட்டா நல்லது. அது மாதிரி ஒரு நல்ல மெசேஜான ஒரு பாயிண்ட், அதுல ஒரு 4-5 பாயிண்ட் போட்டீங்கன்னா வந்து பார்க் மாதிரியோ இல்ல பீச்சோ ஏதோ ஒரு போட்டோ கொடுப்பாங்க, ஒரு சீனரி கொடுப்பாங்க, அந்த சீனரி அந்த பிக்சரை பார்த்து நம்ம எழுதணும். இது ரொம்ப ஈஸி. இது ஒரு 5 மார்க். அப்புறம் நோட்டீஸ். நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அட்வர்டைஸ்னா ஒரு பிசினஸோட ப்ரொமோஷன் பண்றாரு. நோட்டீஸ்னா எதுவும் இருக்கலாம். நோட்டீஸ் ஏதோ ஸ்கூல்ல ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காலேஜ்ல ஒரு ஃபேர்வெல் நடக்கலாம், அதுக்கு வந்து நம்ம இன்வைட் பண்றது. எப்படி ஒரு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றோம், ஒரு ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்றோம், ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம்ல, அதே மாதிரி தான். அதுல என்ன பண்ணும், முதல்ல ஹெட்டிங் பண்ணும், என்ன விஷயம் அது. கல்ச்சரல்ஸ்னா கல்ச்சரல் ஹெட்டிங் வந்துடும், ஃபேர்வெல்னா ஃபேர்வெல் ஹெட்டிங் வந்துடும், இல்ல வேற ஏதாவது எக்ஸிபிஷன் அப்படின்னா எக்ஸிபிஷன் ஹெட்டிங் மேல போட்டுருணும், கீழே மற்ற விஷயங்கள் போடணும். எண்டிங் இது யார் பண்றா, இதை வந்து இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்றது யார், அவங்க பேரு, அவங்க 2 பேரோட பேர் போட்டு அவங்க என்ன அந்த காலேஜ்ல என்ன ஹெட்டா இல்ல அசிஸ்டண்டா அது போட்டுட்டு திருப்பி அந்த கல்ச்சரல்ஸ். அப்புறம் கல்ச்சரல் கிளப்னா கல்ச்சரல் போய் ஹெட்டிங், கீழே வந்து கல்ச்சரல் கிளப் வந்து 2 செப்டம்பர் நடக்க போகுது அப்படின்னா மேல வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டேட் வந்து நீங்க என்னைக்கு கல்ச்சரல் அந்த நோட்டீஸ் கொடுக்க போற அந்த டேட் பண்ணும். எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எக்ஸாம் 2ஆம் தேதினா 2ஆம் தேதி டேட் மேல போடணும். கீழே வந்து 10 நாள் கழிச்சு இந்த கல்ச்சரல் ஃபெஸ்ட் நடிகை ஃபெஸ்டிவல் கல்ச்சரல் கிளப் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது 10 நாள்னா அந்த 10 நாள் கழிச்சு டேட் 2ஆம் தேதினா 12ஆம் தேதி டேட். கீழே வந்து யார் எது ஆர்கனைஸ் பண்றா அந்த 2 பேர் பசங்களோட பேரோ இல்ல பிரின்சிபலோட பேரோ, கல்ச்சரல் கிளப் இல்ல ஸ்கூல்னா ஸ்கூல் பேர் கொடுத்தா ஸ்கூல் பேர் விடுங்க, இல்லைன்னா XXX மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு போடுங்க. நோட்டீஸ் நான் சொல்லியிருந்தேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நோட்டீஸ் வந்து நீங்க அதே மாதிரி என்ன விஷயமோ போட்டு அந்த கொடுத்த கொஸ்டினை பாக்ஸ்ல கொண்டு வந்துடணும். நோட்டீஸ். அடுத்தது லெட்டர் ரொம்ப ஈஸி. லெட்டர்ல என்ன 4-5 திங்ஸ் தான். ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், சாரோ பிரின்சிபல் எழுதினீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல். ஈஸி. லெட்டருக்கு 5 மார்க். ஸோ இந்த நான் இப்போ வந்து 4 சொல்லிட்டேன். இன்னும் 2 என்னன்னா சம்மரி. சம்மரிக்கு அந்த 5 மார்க். சம்மரி என்னன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பேரா மாதிரி கொடுத்துருவாங்க, அதை ரஃப் காப்பி ஆக்கணும். அந்த ரஃப் காப்பி ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 வேர்ட்ஸ் சம்மரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து 300 to 400 வேர்ட்ஸ் ரஃப் ஆப் ஆகணும். 300ல இருந்து ஒரு 200 வேர்ட்ஸ் ஆகணும். பெருசுல இருந்து சின்னதா ஆக்கணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆக்கணும். அதுதான் சம்மரி ரேட்டிங். அதுல ரஃப் காப்பி ஃபேர் காப்பின்னு போடணும். ரஃப் காப்பி அடிச்சுட்டு ஃபேர் காப்பி ஃபைனல் பண்ணணும். அதுக்கு 5 மார்க்ஸ். கடைசியில் எரர்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதுல எரர்னு கண்டுபிடிக்கணும். என்ன எரர் இருக்கோ அது தனியா எடுத்துட்டு எரர் ஸ்பாட் பண்ணி எழுதணும். ஸோ 6 இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எரர்ஸ் வரைக்கும் மொத்தம் 6. ஆனா எழுத சொல்ல வேண்டியது 4 தான். நான் மேக்சிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கைடு பண்றது என்னன்னா, இந்த எரர்ஸும் சம்மரி வந்து டஃப், அது போகாதீங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸி, பிக்சர் ஈஸி, நோட்டீஸும் ஈஸி, லெட்டரும் ஈஸி. இந்த 4 எழுதினாலே போதும். அது 2 விட்டுருங்க, அது சாய்ஸ்ல விட்டுருங்க, அது 4 எழுதுங்க. அப்புறம் கடைசி வந்து ஹிண்ட்ஸ் டெவலப்பிங் பாத்தீங்கன்னா அதுவும் சாய்ஸ்ல வரும். அது 8 மார்க் ஆக்சுவலி. ஹிண்ட்ஸ் டெவலப்பிங். இந்த ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்ல என்னன்னா ரெண்டு ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசேஜ் கொடுத்து ஐஃபன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழேயும் கொடுத்துருப்பாங்க. இதுல மெயினா என்னன்னா அந்த கதையோடைய அந்த ஹிண்ட்ல மெயினா வந்து யார் மெயின் கேரக்டரோ அவரது மேல வரணும். ப்ராஸ்பரோன்றது 4வது லைன்ல இருக்கு, அந்த ப்ராஸ்பரோ மேல போடணும். டாக்டர் வேற ஏதாவது இருக்கு 4வது லைன், அது வந்து மேல வந்துடும். மெயின் கேரக்டர் மேல வந்துட்டு அப்புறம் என்ன ஸ்டோரியோ அப்படியே நம்ம பண்ணணும். இஸ், வாஸ், அண்டு, தேரு, வாட்டு, வுட், இது மாதிரி வேர்டிங்ஸ் அதில் ஆட் பண்ணி அதை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிங்கனாலே போதும். ஒன்றும் தெரிலனா இந்த மாதிரி இஸ், வாஸ், வாட், தேரு, வுட் இதெல்லாம் போட்டிங்கனாலும் ஒரு பெரிய பேராஃப் ஆகிடும். அது பண்ணிடுங்க. இந்த ஹிண்ட்ஸ்க்கு வந்து 8 மார்க்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசேஜ் லார்ஜ், இதுக்கு முன்னாடி நான் பேசேஜ் ஸ்மால் சொன்னேன். அது வந்து ஸ்மால்ன்றதுக்கு காரணம்னா 5 மார்க், இது வந்து 8 மார்க்ல கொடுக்கறதால பேசேஜ் லார்ஜ். அதே மாதிரி பெரிய பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. இதோட ஆன்சர்ஸ் அந்த பேசேஜில் தான் இருக்கும். ஒன்றுமே பெரிய கஷ்டமே கிடையாது. அந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் மேலே இருக்கும், ஆன்சர்ஸ் எடுத்து கரெக்டாக எழுதிடணும். ஸோ பேசேஜ் லார்ஜ் இதுக்கு 8 மார்க். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 1 வேர்ட்ஸ் 14 மார்க்ஸ், ரோடு மேப்க்கு 2 மார்க்ஸ், பேசேஜ் ஸ்மால்க்கு 5 மார்க்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் 5 மார்க்ஸ், பிக்சர் 5 மார்க், நோட்டீஸ் 5 மார்க், லெட்டர் வந்து 5 மார்க்ஸ். அப்புறம் வந்தீங்கன்னா அது சாய்ஸ்ல விட்டுருங்க. இன்ஸ் ஒரு 8 மார்க்ஸ், பேசேஜ் லார்ஜ் வந்து 8 மார்க்ஸ். டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா 57 மார்க்ஸ் வருது உங்களுக்கு. 57 மார்க்ஸ் டோட்டல் வருது. இந்த 57 மார்க்ஸில் நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நான் மைனஸ் பண்ணி சொன்னேன்னா, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இந்த மிஸ்டேக்ஸ் ஒரு 10 வச்சுக்கோங்க. அதிகபட்சமே சொல்கிறேன், நான் 4, 5, 7 சொல்ல 10 சொல்கிறேன். 10 மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா கூட 47 மார்க்ஸ் வந்து டோட்டல் ஈஸி டு ஸ்கோர் 47 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் எந்த செகண்ட் தாட்டே இருக்க தேவையில்லை. இதுதான் ஃபார்முலா. ஸோ டோட்டல் ஈஸி டு ஸ்கோர் வந்து 47 மார்க். இது வந்து ஈஸியாக நீங்கள் 47 எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர்லாம் பண்ணால் 90 வரைக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கோரர் எக்ஸாம். இங்கிலீஷில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். 2 டேஸ் முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு 2 டேஸ் டைம் இருக்குது. 2 டேஸா இன்னைக்கு 29 தான், 30, 31, 3 டேஸ் இருக்குது. 3 டேஸ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இதுதான் ஃபவுண்டேஷன், இந்த பேசிக், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ஒரு 50 மார்க் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்தாலே 80 to 90 எடுக்கலாம். இது ஸ்கோரர் எக்ஸாம், தயவுசெய்து நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். வேற முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொண்டு வாங்க. இன்னொரு விஷயம் வந்து பசங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, சார் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்ட்டு. அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 2ன்ட்டு, பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன். அது கூட நான் லிங்க்ல கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதில் 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். அதில் சொல்லி நான் முடிச்சிடுறேன் வீடியோவை. எழுதும் போது நல்லா வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். அடிச்சு எழுதாதீங்க, ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க, நெருக்கி எழுதாதீங்க. நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா அழகாக எழுதுங்க. நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பேப்பர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா, சில பேர் நல்லா படிப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. சில பேர் நார்மல் ஆவரேஜாக படிப்பாங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது. ஏன்னா பேப்பர் திறந்தோடனே ஒரு எக்ஸாமினர் வந்து அருமையாக இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும், அடிச்சு எழுதாமல் நீதாக இருந்துச்சுன்னா அழகாக மார்க் போயிட்டே இருக்கும். இன்னொரு வந்து தெரிஞ்சது தான் எழுதணும். தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சது தான். ஒரு 7 மார்க் 8 பேஜஸ் தெரிஞ்சது ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சது பேலன்ஸ் இருக்கிறத, இப்போ எக்ஸாம்பிள் 60-70 மார்க் எழுதிட்டீங்க, இன்னும் 30 மார்க் தெரியலன்னா நீங்கள் என்ன தெரியுமோ அதை எழுதுங்க, விட்டுட்டு வந்துடாதீங்க. 20 மார்க் மட்டும்னா தயவுசெய்து விட்டுட்டு வராதிங்க. 100 மார்க்ஸ் கம்ப்ளீட்டாக எழுதுங்க. அந்த 20 மார்க்ல நீங்கள் என்ன ஷார்ட் ஆன்சரோ லாங் ஆன்சர் என்ன படிச்சிங்களோ, இல்லை படிக்காதது வரலாங்கன்னா படித்ததாவது எழுதி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு 100 மார்க்ஸ் பேப்பர் உங்களுக்கு 10-15 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். 10-15 to 1:15 1 மணிக்கு முடிச்சிருங்க. பேலன்ஸ் 15 மினிட்ஸ் லைன் போடுறது, இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க. எது தெரிஞ்சது என்னன்னா தெரிஞ்சது தெரியும், அதெல்லாம் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்து யார்கிட்டையும் தயவுசெய்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதோட முடிச்சிருங்க. போய் வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. மற்ற அடுத்த எக்ஸாமுக்கு இதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கு இதே மாதிரி ஃபார்முலா சொல்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து எப்படி ஒரு குதிரைக்கு லாடம் அடித்த மாதிரி, லாடம்னா இங்கே குதிரைக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கண்ணுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு லேயர் மாதிரி போட்டுருவாங்க. லேயர் மாதிரி போட்டால் அந்த குதிரை வந்து நேராக போகிறதுக்கு தான். அந்த லேயர் போடலன்னா உங்க குதிரை இங்கே போகும், ஆக்சிடென்ட் ஆகிடும். போய் சேர வேண்டிய இடம் சேராது. அது போய் சேர வேண்டிய இடம் சேரணும்னா தான் அந்த லேயர் மாதிரி போகிறது. இங்கே ஒரு போட்டுச்சுன்னா அந்த குதிரை கரெக்டாக போய் ரீச் ஆகும். அதே மாதிரி தான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு அப்புறம் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மார்க் வந்துடும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மார்க் வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஓகே, ஆல் த பெஸ்ட் கைஸ். நான் மற்ற எக்ஸாமுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிறேன். இதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கும் ஃபார்முலா போடுறேன். ஆல் த பெஸ்ட். பிஃபோர் வைண்டிங் மை வீடியோ, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி தமிழுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே ஜாஸ்தி எழுதுறது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் எழுதுறாங்க, அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். அதனால தயவுசெய்து என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட மொபைல் நம்பர் இந்த வாட்டி நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தேன். ரொம்ப பேர் மொபைல் நம்பர் கேட்டாங்க. அதில் நீங்கள் என்ன கால் பண்ணலாம். என் ஆஃபீஸ் ஸ்டாஃபும் நானும் எடுப்போம். இல்லை நான் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ரீச் ஆகணும். இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் ரீச் ஆகி மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுக்கணும். அதனால நீங்கள் நினச்சாதான் பண்ண முடியும். இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.